தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. முதல்வரின் காலை உணவு திட்டத்தின் பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. காமராஜர் காலை உணவு திட்டம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. முதல்வரின் காலை உணவு திட்டத்தின் பெயரை தாவேக அரசு மாற்றியமைத்திருக்கிறது. பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், அரசாணையில் கூடுதல் தகவல் என்ன இருக்கு? முழு விவரம். கடந்த ஆட்சியில் 1 முதல் 5 வகுப்புகளுக்கு படிக்கக்கூடிய அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் தற்பொழுது 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியருக்கு இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே முதலமைச்சர் அறிவித்திருந்த நிலையில் இந்த திட்டத்திற்கு புது பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காமராஜர் பிறந்த குறிப்பாக ஜூலை 15ஆம் தேதி இந்த அரசாணை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அரசாணையுடைய நகல் நமக்கு கிடைத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த 6ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அரசு பள்ளிகள் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்ற விவரத்தையும் இந்த அரசாணையில் போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சமூக நலத்துறை செயலாளர் பல்லவி பல்தேவ் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அரசாணையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில தற்போது காலை உணவு திட்டம் நடைமுறையில் உள்ள பள்ளிகளோடு சேர்த்து 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள பள்ளிகள் கிட்டத்தட்ட குறிப்பாக மாநகராட்சி, நகராட்சி, தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் என கிட்டத்தட்ட சேர்த்து 15,454 பள்ளிகள் மூலமாக படிக்கக்கூடிய மாணவர்கள், இதன் மூலமாக பல லட்சம் மாணவர்கள் இதன் மூலமாக பலனடைவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலை உணவு திட்டத்தை குறிப்பாக சத்தான வகையில் மாணவர்களுக்கு சமைத்து கொடுக்க வேண்டும் என்றும், குறிப்பாக வரக்கூடிய இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வரும் பட்சத்தில் அவர்களுக்கு திங்கட்கிழமைகளில் பொங்கல் வழங்குவதற்கு கூடுதலாக ஒரு செலவாகும். அதற்கும் ஒரு நிதி என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 12,87,133 மாணவர்களுக்கு 124 நாட்களுக்கு இந்த காலை உணவு திட்டம் என்பது செயல்படுத்தப்பட இருக்கிறது. அதற்காக ஆகும் தொகையும், அதே போல இந்த கிச்சன்ஸ்ல எப்படி உணவு தயாரிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு நடைமுறைகளை தற்போது தமிழக அரசு விரிவாக வெளியிட்டிருக்கிறது. தமிழக அரசுடைய சமூக நலத்துறை செயலாளர் பல்லவி பல்தேவ் IAS இதற்கான அரசாணையை தற்போது வெளியிட்டிருக்கிறார். 15,000 பள்ளியில் படிக்கக்கூடிய பல லட்சம் மாணவர்கள் இதன் மூலமாக பலனடைவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த உணவு எவ்வாறு தயாரிக்க வேண்டும், உணவு வகைகள் என்ன, இதற்காக கூடுதலாக ஆகக்கூடிய செலவு 200 கோடி ரூபாய்க்கு மேல் ஆகக்கூடிய செலவு, எரிவாயு உள்ளிட்ட மற்ற பொருட்கள் வாங்கக்கூடிய செலவு எல்லாத்தையும் கணக்கிட்டு அதை எப்படி எல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்பது குறித்தும், இந்த செயல்படுத்தும் பொறுப்பு யாருக்கு இருக்கிறது, குறிப்பாக அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் இதனை கண்காணிக்க வேண்டும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ISI தரத்தில் கொள்முதல் செய்து அந்த எரிவாயு அடுப்புகள் எல்லாம் தயார் செய்யப்பட்டு இந்த எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் எனவும், பள்ளிகளுக்கு தேவையான சத்து மற்றும் குவளைகளை உள்ளாட்சி பொது நிதி மற்றும் பெருநிறுவன நிதி CSR நிதி மூலமாக செயல்படுத்த வேண்டும் எனவும் சமூக நலத்துறை செயலாளர் பல்லவி பல்தேவ் தன்னுடைய அரசாணையில் தெரிவித்திருக்கின்றார். விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். முதல்வரின் காலை உணவு திட்டத்தின் பெயரை தாவேக அரசு மாற்றி அமைத்திருக்கிறது. மேலும் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் பள்ளி மாணவர்களுக்கும் காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க.